உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா பதில் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் ஜானக முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் நீதியரசர் எஸ் துரைராஜா நேற்று பதில் பிரதம நீதியரசராக இவ்வாறு பதவியேற்றிருக்கிறார். இந்திய வம்சாவளி தமிழர் ஒருவர் பதில் பிரதம நீதியரசராக நியமிக்கப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேன வெளிநாடு சென்றதுள்ள காரணமாக அவர் மீண்டும் நாடு திரும்பும் வரை செயற்படும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். 1802ஆம் ஆண்டு இலங்கையின் மீயுயர் நீதிமன்றங்கள் தோற்றம் பெற்றதிலிருந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் என இரண்டுக்கும் நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழராக எஸ் துரைராஜா காணப்படுகிறார். மேலும் அண்மையில் இலங்கை நீதிச்சேவை ஆணைக்குழுவின் ஆணையாளராகவும் துரைராஜா நியமிக்கப்பட்டிருந்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் துரைராஜா 1988ஆம் ஆண்டு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தில் பதிவு பெற்று 1989ஆம் ஆண்டு சட்டமாதிபதி திணைக்களத்தில் அரசு சட்டத்தரணியாக நியமனம் பெற்றார். தொடர்ந்து நீதித்துறைக்கு தரமுயர்த்தப்படுவதற்கு முன்னதாக மேலதிக மன்றாடியார் தலைமை அதிபதி நிலை வரையில் பல பதவிப்படிகளை கடந்து வந்த ஒருவர். சட்டமாதிபர் திணைக்களத்தின் அவரது பதவிக்காலத்தில் அதிகாரமிக்கவர்கள் புரிந்த குற்றங்கள் உள்ளடங்களாக பல்வேறு உயர்மட்ட குற்ற வழக்குகளில் துரைராஜா வாதாடியுள்ளதோடு பல விசேட வழக்காடல் குழுக்களுக்கு தலைமையும் தாங்கியிருக்கிறார். அவர் தனது சட்ட மாணி பட்டத்தினை கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் சட்ட முதுமானி பட்டத்தினை ஐக்கிய ராஜ்யத்தின் லண்டன் பல்கலைக்கழகத்திலும் பெற்றுக்கொண்ட ஒருவராகவும் பெரிசராகவும் சொலிசிட்டராகவும் உள்ளிருக்கப்பட்ட இவர் பிஜி குடியரசில் நீதியரசராகவும் பணியாற்ற நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே துரைராஜா அவர்களுக்கு எமது வாழ்த்து.